ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் 1913. 1913 ஆகஸ்ட் 10 செர்பியா, மாண்டினிக்ரோ, கிரேக்கம், ருமேனியா மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகளுக்கிடையே புக்காரெஸ்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பால்கன் பெருங்கடற்கரையில் அமைந்த செர்பியா, கிரீஸ், மாண்டெனெக்ரோ மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகளுக்கும் ஒட்டமான் பேரரசுக்கும் இடையே நில உரிமை தொடர்பாக பல ஆண்டுகளாக நிலவி வந்த சர்ச்சைகள் காரணமாக 1912ஆம் ஆண்டு முதல் பால்கன் போர் நடைபெற்றது. அதில் பால்கன் லீக் என்று அழைக்கப்பட்ட பல்கேரியா உள்ளிட்ட நாடுகள் ஒட்டமான் பேரரசை வென்றன. ஆனால் வென்ற பகுதிகளை பங்கிட்டுக் கொண்டதில் பிரச்சனைகள் ஏற்பட்டன. மாசிடோனியா பகுதிக்கான உரிமையை முழுவதுமாக கோரி செர்பியா மற்றும் கிரீஸின் மீது பல்கேரியா தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து செர்பியாவும் கிரீஸும் இணைந்து பல்கேரியா மீது எதிர்த்தாக்குதல் நடத்தின. சூழலை பயன்படுத்தி தனது நிலப்பரப்பை அதிகரித்துக் கொள்ளும் நோக்கில் ரோமானியாவும் பல்கேரியா மீது போர் தொடுத்தது. ஏற்கனவே இழந்த இடங்களை மீட்பதற்காக ஒட்டமான் பேரரசும் பல்கேரியாவுக்கு எதிரான போரில் இறங்கியது. செர்பியா, கிரீஸ், ருமேனியா, ஒட்டமான் பேரரசு என்ற நாற்புற தாக்குதலால் பல்கேரியா நிலை குலைந்தது. போரில் பல்கேரியாவுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இதையடுத்து 1913 ஆகஸ்ட் 10ஆம் நாளன்று ருமேனியாவின் புக்காரெஸ்ட் நகரில் ஓர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி மாசிடோனியாவின் பெரும் பகுதி செர்பியாவுக்கும் கிரீஸுக்கும் சென்றது. பல்கேரியாவுக்கு மாசிடோனியாவின் சிறு பகுதி மட்டுமே கிடைத்தது. தொப்ருஜா பகுதி ரோமானியாவுக்கு வழங்கப்பட்டது. செர்பியா தன் பிராந்தியத்தை பெரிதும் விரிவுபடுத்தியது. இதுவே பின்னர் உலகப்போர் தொடங்குவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக உருவெடுத்தது. புக்காரெஸ்ட் உடன்படிக்கை இரண்டாவது பால்கன் போரை முடிவுக்கு கொண்டு வந்த அதே சமயத்தில் பல்கேரியாவுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தியது. பால்கன் நாடுகளுக்குள் புதிய விரோதத்தன்மை உருவாக காரணமாகவும் இந்த உடன்படிக்கை வரலாற்றில் பதிவானது.